போதிய பணியாளர்கள் இல்லாததால் அரசு விடுதி கழிவறைகளை மாணவர்களே கழுவும் கொடுமை அரங்கேறி வருவதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கான 36 அரசு சமூக நீதி விடுதிகள் எந்தவொரு அடிப்படை வசதிகளுமின்றி நோய் பரப்பும் கூடாரங்களாகவும் வாழ தகுதியற்ற வசிப்பிடங்களாகவும் உருமாறி வருகிறது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். புழு விழுந்த உணவும், துர்நாற்றம் வீசும் நீரும், பராமரிப்பில்லாத கழிவறைகளும், சிதிலமடைந்த கட்டிடங்களும் உள்ள அரசு விடுதிகளுக்கு சமூக நீதியை நிலைநாட்டப் போவதாக கூறி திமுக அரசு பெயர் மாற்றம் செய்தது மக்கள் வரிப்பணத்தை கையாடல் செய்ததை மறைக்கத்தானா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாலையில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சிற்றுண்டி வழங்கப்படாததோடு சுகாதார மேம்பாட்டுக்காக வழங்கப்படும் 150 ரூபாய் கூட அவர்களின் கைகளுக்கு சென்று சேரவில்லை எனவும், அனைத்துக்கும் மேலாக போதிய பணியாளர்கள் இல்லாததால் விடுதி கழிவறைகளை மாணவர்களே கழுவும் கொடுமையும் அரங்கேறி வருவதாகவும் அந்த அறிக்கையில் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.